வணக்கம், வெல்கம் டு மஞ்சு ஸ்ரீஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது அமேசானில் வாங்கின இது பியூட்டி க்ரீம்ஸ் தான். ஸோ ரொம்பலாம் வாங்கலை, ஒரு 3 ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். இதில் வந்துட்டு ஹைட்ரோ பூஸ்ட் நைட்ரோஜனோடது நான் இது யூஸ் பண்ணேன். 15 days இது ஒரு குட்டி க்ரீம் தான். எவ்வளோ கிராம்னா 15 கிராம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். நான் வாங்கும் போது 399. ஸோ நான் மார்னிங் டைம் மட்டும் யூஸ் பண்ணேன். இது வந்துட்டு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல மாய்ஸ்சராக வச்சுருந்துச்சு. ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால இது மட்டும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அடுத்து வாங்கணும், ஏன்னா நல்லா இருக்குது. ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்ல மாய்ஸ்சர் லாக் பண்ணி வச்சுக்கிறது. நல்ல ஒரு ஹைலரானிக் ஆசிட். இது வந்து பியூட்டிக்கு வந்து இப்போ ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. பட் இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்துட்டு நான் வந்து பாண்ட்ஸ் இது வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன ஆகுதுன்னா ஃப்ராக்ரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒரு காலியை வாங்கிட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு. ஆனால் ஸ்கின் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, ரேஷஸ் வருது, அப்புறமா இச்சிங் ரொம்ப போட்டு பிறகு கண்ணத்தில் ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதை அப்படியே தூக்கி போட்டேன். சாம்பிள் குட்டியுண்டை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. எனக்கு வந்து காம்பினேஷன் ஸ்கின், அதனால் ட்ரை பண்ணி பார்த்தேன். இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை எனக்கு. பட் உங்கள் ஸ்கின்னுக்கு எப்படி சூட் ஆகுதோ தெரியல. ஒருத்தருக்கு சூட் ஆகும், சில பேருக்கு சூட் ஆகாது. பட் இது வந்து என் ஸ்கின்னுக்கான ப்ராடக்ட் இல்லை. ஸோ ஏன்னா அதே மாதிரி தான் இதுவும் ஆசிட், வைட்டமின் இ இருக்குது. பட் எனக்கு செட் ஆகலை, என் ஸ்கின்னுக்கு செட் ஆகலை. மற்றவங்களுக்கு நல்லா ஒர்க் ஆயிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வந்து நல்லா பாருங்கள், காலி ஆயிடுச்சு. இருக்கா இல்லையான்னு தெரியல. பாருங்கள் இருக்குது, இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஸ்மெல்லெல்லாம் இருக்காது, ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் டக்குன்னு போட்ட உடனே ஸ்கின்னில் அப்சர்வ் ஆயிரும். பாருங்கள், நல்லா அப்சர்வ் ஆயிரும். நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்டு, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு நல்லா செட் ஆகிருச்சு. இது பாக்கெட் மணி சேவ் பண்ணிவிட்டு நம்ம வாங்கலாம். இது வந்து நியூட்ரஜன் அவ்வளோது. அமேசானில் ஆஃபரில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுதான்ட்டு ஒரு சாம்பிள் ப்ராடக்ட் தான் வாங்கி செக் பண்ணுங்கள் எப்போதுமே. அவ்வளோதான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஸ்கின், இப்போ காம்பினேஷன் ஸ்கின்னு, இல்லை சில பேருக்கு ரொம்ப காம்பினேஷன் ப்ளஸ் ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்கின் அவ்வளோதான் ஆட்டோ காமிச்சிடும். அதுக்கடுத்து அமேசானில் வாங்கின இந்த ப்ராடக்ட் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயே சக்ஸஸ் ஓப்பன் பண்ணிட்டு இது இருங்க, இதுவும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். சரி பாருங்கள், இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி தான் இது வாங்கின பாக்ஸ் கூட அப்படியே வச்சுருக்கேன். 400, எனக்கு 399 வாங்கினேன். நல்ல ஹைட்ரோ பூஸ்ட் வாட்டர் ஜெல். எந்த ஃப்ராக்ரன்ஸும் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. என் ஸ்கின்னுக்கு இது நல்லா செட் ஆச்சு. மற்றதை விட இது நல்லா செட் ஆச்சு பாருங்கள். அப்புறமா மினிமலிஸ்ட், இது வந்து நல்ல மாய்ஸ்சர் க்ரீம்னு சொல்லியிருக்காங்க. நானும் ரிவ்யூலாம் பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கேன். என் ஸ்கின்னுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வைட்டமின் B5 10% இருக்குன்னு போட்டிருக்காங்க. வித் காப்பர், ஜிங்க், மெக்னீஷியம், அப்புறமா ஹைலரானிக் ஆசிட். இப்போ வந்து எல்லா பியூட்டி ப்ராடக்ட்லேயும் வந்து ஹைலரானிக் ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நல்ல ஒரு ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குது. பியூட்டி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நிறைய ப்ராடக்ட்டில் இது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது லைட் வெயிட் அண்ட் ஆயில் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க. நான் இது யூஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 1 month 30 days யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் பற்றி நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ தான் யூஸ் பண்ண போகிறது. இதை பற்றி எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, என் ஸ்கின்னுக்கு எப்படி சூட் ஆகுதுன்ட்டு. இதே மாதிரி காம்பினேஷன் ஸ்கின் இருக்கலாம், சென்சிட்டிவோடு இருக்கிறவங்களுக்கு எப்படி செட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல.
ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு நான் இதை சொல்கிறேன். இதுவும் வந்துட்டு டாக்டர் ரேஷல் ஹைலோனிக் ஆசிட் ஜெல்லு. இது வந்து இப்போ தான் நான் ரீசெண்டாக பார்த்துட்டு தான் இதுவும் வாங்கினேன். இது வந்துட்டு அர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே அப்படியே ஸ்கின்னில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு என்ன வேணாலும் நம்ம அதுக்கடுத்து க்ரீம் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம் இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் நான். இது பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்ல ப்ளூ ஜெல்லி பாருங்கள், அப்படியே ஜெல்லி டைப் போட்டுட்டு 5 to 10 மினிட்ஸ் அதுக்கு மேலே விடாதீங்க, டக்குன்னு அப்சர்வ் ஆகிடும். ஃப்ராக்ரன்ஸ் வந்து அவ்வளோவா ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. ஃப்ராக்ரன்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால். இது மாதிரி ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க, அப்படியே போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி அப்படின்ட்டு இதை பற்றி நான் சொல்கிறேன். வீட்டுக்கும் செல் ஆகுதா இல்லையான்ட்டு அதை பற்றியும் நான் அப்டேட் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ப்ராடக்ட் வந்து இப்படி தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, இதை ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா இப்படி தான் இருக்குது. அப்ளை பண்ணி பார்த்துருவோம். ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது, ஃப்ராக்ரன்ஸ் ஒன்றும் இல்லை, டக்குன்னு அப்சர்வ் ஆகுது. பட் எப்படி இருந்தாலும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். எக்ஸ்பைரி டேட் எப்படி இருக்குது, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அதை ஒரு பார்த்துடலாம். எக்ஸ்பைரி டேட் பெஸ்ட் பிஃபோர் 18 மந்த்ஸ்னு போட்டிருக்காங்க. மார்ச் 24 மேனுஃபேக்சரிங் டேட் இங்கே போட்டிருக்குது. ஸோ பரவாயில்ல, 18 மந்த்ஸ் கரெக்டாக. நான் ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் இதோட அப்டேட் நான் தரேன். எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரியல. இதுவும் யூஸ் பண்ணிவிட்டு இதோட 2 காம்பினேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு நல்ல சூட் ஆச்சு. பட் எக்ஸ்பென்சிவ்ன்றதுனால நான் பெருசாக வாங்க மாட்டேன். அதுக்கடுத்து பார்க்கலான்னு இருக்கேன். திருப்பியும் ஒரு சின்ன ஒரு 15 கிராம் ப்ராடக்ட் வாங்கினா 15 கிராமுக்கு வந்துட்டு 400ன்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஸ்கின்னுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது, என்ன பண்ணுறது. ஸோ பார்ப்போம், லெட் மீ see. இது உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. அப்புறமா இதை பற்றி உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ தான் இது ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் நார்மலாக நிவ்யா சாஃப்ட் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன். பட் எல்லா கிளைமேட்டுக்கும் அது எனக்கு சூட் ஆகலை. பட் இதுவும் எனக்கு தெரியல எந்தெந்த கிளைமேட்டுக்கு எப்படி சூட் ஆகுது அப்படின்ட்டு. யூஸ் பண்ண வரைக்கும் இது நல்லாயிருக்கு. இது இனிமேல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், சரிங்களா? இவ்வளோ தான் என்னோடய அமேசான் ஷாப்பிங். இதில் வந்து சின்ன ஒரு 3 ப்ராடக்ட் வாங்கினேன். இதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்க்கலாம். ஏதாச்சும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கினா கண்டிப்பாக அது வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென் பாய்.